அப்பா சிவாயனம்மா. அது சிவாயனம். வீடியோ லேட்டா தான்ப்பா ஆகுது. சரி, பரவாயில்லம்மா, நீ பேச ஆரம்பிச்சிரு. வாயிரமத்தனி சிவாயனம், சிவாயனம். நான் கைலாய பேசுறது கேக்குதுங்களாம்மா ஒழுங்கா? போதனரி காக்கும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி குரு நமச்சிவாய தேவன் கைலாதி மறுபடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ கைலாதி மறுபடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ கைலாதி மறுபடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் போற்றால் எம் உயிர் துணையே ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரா திருத்தால் போற்றி போற்றி தெய்வ செக்கிழார் திருவடிகள் போற்றி போற்றி நம் வழிபடு தெய்வமாகிய அருள்மிகு சிவகாமி அம்மை உடனுரை ராமநாதீஸ்வரர் பெருங்கருணை பெருந்திறம் பேராற்றல் பேரன்பு பேரருளினாலும் நம் குருநாதர்களாகிய கு வைத்தியநாதன் ஐயா வை ரத்ன சபாபதி ஐயா அவர்களின் குருவர்களாலும் இன்றைய சிந்தனையை சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம, சிவாய நம. இன்றைய தினம் ஆவணி மாதம். நமக்கு 4 நாயன்மார்கள் நமக்கு வந்து பாடத்துல வராங்க குரு பூஜையில. அப்ப நம்ம குரு பூஜை எப்ப சிந்திக்க இருக்கும் பொழுது முதல்ல நம்ம போன வாரம் வந்து குங்கிலிய கலைய நாயனார் பார்த்தோம். இப்போ ஆவணி மாதம்ன்றதுனால நம்ம வந்து இளையான்குடி மாற நாயனார் ஆவணி மாதம் மக நட்சத்திரம். சரி, ஆவணி மாதம் மக நட்சத்திரம்னா போன வாரம் அப்ப நம்ம ஒரு இது ஆவணி மூலம் வந்து நாம வந்து நாயனாராகிய நம்ம மணிவாசக பெருந்தகை குதிரையை கொண்டு வந்தாரு. ஆவணி மூல நட்சத்திரம் தானே, அத சொல்ல விடுபட்டு போச்சுப்பா. அத கொஞ்சம் லேசா ஒரு சின்னதா ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துட்டு அப்புறம் இப்ப நம்ம இளையான்குடி மாற நாயனாரை பார்க்கலான்னுட்டு. இளையான்குடி மாற நாயனாரு எப்படி சுவாமி அறிமுகப்படுத்துறாரு அப்படின்னு ஒரு முதல்ல நம்ம மணிவாசக பெருந்தகையை பார்க்கிறோம். நம்ம பல முறை சிந்திச்சிட்டோம். எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா, மணிவாசக பெருந்தகை திருவவதாரம் செய்தது திருவாத ஊர் என்ற திருத்தலம் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா குதிரை வந்ததுன்னு சொல்றாரு பாருங்கப்பா, அதான்பா. அப்பர் பெருமான் சொல்றாரு, எனக்கு வந்து நீ வந்து பெருமானே 1000 ஒரு பக்கம் 1000 2 பக்கமும் 2000 தந்தங்களை உடைய ஐராவனம் என்று சொல்லக்கூடிய அந்த யானை மீது நீ ஒரு முறை பவனி வந்தால் உன்னை காணும் வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா அப்படின்னு ஆரூர் பெருமான் இடத்துல அப்பர் பெருமான் கேட்கிறாரு. ஆனா பெருமான் வரமாட்டேன் அப்படின்னுட்டாம்ப. ஆனா நம்ம மணிவாசக பெருந்தகை சொன்னார், என் பெருமான் வருவான், ஆவணி மூலத்தன்று குதிரை எடுத்துட்டு வருவான் அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப நம்ம பல கோணத்துல நம்ம திருவாசகத்தை சிந்திச்சிருக்கும் பொழுது இப்ப நம்ம சிந்திக்கக்கூடிய ஒரே ஒரு பெரிய வாய்ப்பு என்ன அப்படின்னா, பெருமான் வந்து எதன் அடிப்படையில ஆன்மாக்களை ஆட்கொள்கிறான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்கப்பா. எதன் அடிப்படையில அப்படின்னு சொன்னா, விருப்பத்தின் அடிப்படை பேர்ல தான் நமக்கு வந்து பெருமான் ஆட்கொள்கிறான் அப்படிங்கிறாரு. அதான் என்ன சொல்றாரு அப்பர் பெருமான் சொல்றாரு, சலித்தால் ஒருவர் துணையாரும் இல்லை அப்படிங்கிறார். எந்த ஒரு விஷயத்திலையும் கோபம் வரலாம், ஆத்திரம் வரும், அடப்போ நான் செய்ய மாட்டேன் இந்த வேலைய அப்படின்லாம் நம்ம சொல்லிக்கிறோம். ஆனா ஒரு விஷயத்துல விருப்பத்துல மட்டும் தெளிவு வேணும் அப்படிங்கிறார். அப்ப அந்த தெளிவு வரும்பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா, பெருமானே நேரடியாக நிற்பான் அப்படிங்கிறாரு. என்ன பண்றாரு அப்பர் பெருமான் சொன்ன பொழுது, அப்பர் பெருமானுக்கு குருவாக இருந்தவர் தமக்கையார் திலகவதியார். திலகவதியார் செய்த அத்தனையுமே வந்து திலகவதியாரோட தொண்டுதான் அப்பர் பெருமானோட பதிகங்களா இருந்தது.
ஆனா மணிவாசக பெருந்தகை என்ன சொல்றாரு, நேரடியாவே பாடத்துக்கு வந்துடுறாரு. ஐயா என் பெருமானே, குருவா வந்து நீங்களே குருவாக எழுந்தருளும் பொழுதுதான் எனக்கு பாடம் வந்து சரியா விளங்கும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப பெருமான் ஆட்கொண்டா எல்லாம் நம்ம பாடியெல்லாம் பார்த்தெல்லாம் முடிச்சாச்சு. ஆனா ஆவணி மூலத்தன்று குதிரை வரும் அப்படின்னும் பொழுது என் பெருமான் வருவான் அப்படின்னாரு. யார் கண்ணுக்குமே தெரியாத பெருமான் மணிவாசக பெருந்தகையோட கண்ணுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சாரா, அம்மையப்பரா காட்சி கொடுத்தானா. அம்மையப்பரா காட்சி கொடுக்கும் பொழுது எப்படி இருந்தான் பெருமான் அப்படின்னு சொன்னா, அப்பதான் சொன்னாங்க, மாதொரு பாகனா வந்தவரை குதிரை சேவகன் சொல்லாத குதிரை பாகன் அப்படின்னு சொன்னாராம். அப்ப குதிரையா வந்து பெருமானை ஆட்கொண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆவணி மூலத்தன்று பெருமான் வந்து குதிரையில வந்தாரு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு, மணிவாசக பெருந்தகை மலரடிகள் போற்றி போற்றின்னு சொல்லிட்டு இளையான்குடி மாறநாயனார் புராணத்துக்கு நம்ம இப்போ வரோம். இப்ப எப்படி அப்படின்னு சொல்லும்போது நம்ம தெய்வ செக்கிழார் என்ன பண்றாருப்பா, ஒரு பெரிய அற்புதத்தை நடத்துறாரு. நடத்தும் பொழுது எப்படி நடத்துறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா தெரியும். ஒரு கதையை ஆரம்பிக்கும் பொழுதே கதையோட நாயகனை எந்த அளவுக்கு நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் என்பதுதான் முதல்ல சிறப்பே, பெரிய புராணத்தோட சிறப்பு. அம்பொன் நீடிய அம்பலத்தினில் ஆடுவார் அடி சூடுவார் அப்படிங்கிறாரு. நல்லா பாருங்க, ஒரே வரிதான், பொருள் பாருங்களேன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. அம்பொன் நீடிய அம்பலத்தினில் ஆடுவார் அடி சூடுவார். இல்லை அம்பலத்துல ஆடுறான் பெருமான், அவனை என்ன பண்றார், அவனோட திருவடியை யார் ஒருவர் சூடுகிறாரோ சிவனடியார்களாக இருப்பவர்களோட திருவடியை தலைமேல் தாங்கிக் கொள்வார் அப்படிங்கிறாரு. அம்பலத்தினில் ஆடுவார் அடி சூடுவார். பெருமானோட திருவடியை தலைமையில ஏற்றுக்கொண்டு தம்பிரான் அடிமை திறத்து உயர் சால்பின் மேன்மை தரித்துள்ளார் அப்படிங்கிறார். உயர் சால்பு அப்படிங்கிறாரு. அது என்னங்க சால்பு அப்படின்றதுக்கு ஒரு பெரிய திருக்குறள்ல ஒரு விளக்கம் போடுறாரு பெருமானு. சால்பு அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. கேட்கும் பொழுது அது எப்படி இருக்குன்றத நான் பாடத்துல சொல்றேன் கேளுங்க. நம்பு வாய்மையிடி நீடு சூத்திர நல் குளம் செய்த தவத்தினால், சூத்திரத்தாறுல இருக்கிறார் அவரு. இளையான்குடி மாறநாயனார்னா அந்த உழவு தொழில இருக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இம்பர் ஞானம் விளங்கினார் இளையான்குடி பதி மாறநாயனார் அப்படிங்கிறார். ஏரின் மல்கு வளர்த்தினால் வரும் எல்லை இல்லதோர் செல்வம். எல்லை இல்லாத செல்வம் ஆம்பா ஐயா வச்சுக்கிட்டு இருந்தது. அந்த எல்லை இல்லாத செல்வத்தை எப்படி வச்சிட்டு இருந்தாருன்னா, நீரின் மல்கிய வேணியார் அடியார் திறத்து நிறைந்ததோர் சீரின் மல்கிய அன்பின் மேன்மை திருந்த மன்னிய சிந்தையும் பாரின் மல்க விரும்பி மற்றவை பெற்ற நீடு பயன் கொள்வார் அப்படிங்கிற. அடியாரோ நம்ம கையில செல்வம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செல்வத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அடியார் வழிபாட்டுல செலவிடணும் அப்படிங்கிற. அடியார் வழிபாட்டுல எப்படி இருக்கணும் அப்படின்னும் பொழுது, ஆரம் என்பு புனைந்த ஐயர்த்தம் அன்பர் என்பது ஓர் தன்மை. அவ்வளவுதான். நம்ம வேற எதுவும் சிவனடியாருக்கு எந்த விளக்கமும் வேணவே வேணாம் அப்படிங்கிறார். நெற்றியில திருநீர் பூசிருக்காங்களா, கழுத்துல உத்ராட்சி அணிந்திருக்காங்களா, வாயில எப்போ திருவைந்தெழுத்து சொல்றாங்களா, அவ்வளவுதான். அவங்களுக்கு குலம் கோத்திரம் எதையுமே நீ ஆராயக்கூடாது. அடியார் முன்பிருந்த நிலையை ஆராயக்கூடாது. அவர்களோட திருவடியை வணங்கி அவரோட திருவடிக்கு பாத பூஜை செய்து அவருக்கு அன்னம் விட்டு அனுப்பணும். அவ்வளவுதான். மற்ற எதுவும் நீ இது பண்ணக்கூடாது. அதுதான் சால்பு அப்படிங்கிறாரு. நேரே வந்தவர் யாவராயினும், எதற்கு யார் யார் திருநீர் பூசுறவங்களை பார்த்துட்டாருன்னா நித்தமாகிய பக்தி முன் ரொம்ப பாருங்க. நம்ம திருவாசகத்துல சொல்வாரு, திரு பொன்னூசல் பதிகத்துல, அஞ்சொல்லால் தன்னோடும் கூடி அடியவர்க்கு நெஞ்சுள்ளே நின்று அமுதம் ஊறி அப்படின்வாரு திரு பொன்னூசல்ல. அஞ்சொல்லால் அம்பாளுக்கு பேர் வச்சாராம். என்ன அப்படின்னா, ஒரே ஒரு வார்த்தை கூட ஆன்மாக்களை பத்தி தப்பாவே சொல்ல மாட்டாளாம் பெருமான் இடத்துல. எல்லாம் நல்லவங்க சாமி, சூழ்நிலை அப்படி அமைஞ்சு போச்சு, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. அம்பாளுக்கு பேரு அஞ்சொல்லால்னு பேரா. இங்க என்னன்றாரு, அதுக்கு என்ன காரணம்னா ஈர அன்பு அப்படிங்கிறாரு. கூற வந்து எதிர்கொண்டுகள் கை குவித்து நின்று செவி புலத்து ஐயா சிவாய நம்மன்னு அவங்க சொல்றத காது கொடுத்து கேட்டு ஈரம் மென் மதுர பதம்
அப்படிங்கிறாரு. பரிவெய்த முன்னுரை செய்த பின் ஐயா சிவாய நம சிவாய நம சிவாய நம அரகரா 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 அரகரா. நாங்க செய்த தவம், நாங்க முற்செய் தவம் இருந்தால்தான் ஐயா ஒரு அடியாரை காண முடியுமா? அப்ப நம்ம எத்தனை அடியார்களை நம்ம வணங்கி இருக்கிறோம் அப்படின்னா அத்தனை ஜென்மத்து வினையெல்லாம் போச்சுன்னு அர்த்தம். நாம சொல்லிக்கலாம், அப்பா என்னப்பா ஒரு 50 பேர் வந்திருப்பாங்களாப்பா, 100 பேர் வந்திருப்பாங்களா? 100 ஜென்மத்து பாவம் தொலைஞ்சது. ஒரு அடியாரை பார்த்தாலே 7 ஜென்மத்து பாவம் போகுமா? அப்ப 100 அடியார்களை கண்டா 700 ஜென்மத்து பாவம் வினைகள் போச்சு அப்படிங்கிறாரு. அது என்னம்மா வினைகள்? சரிப்பா, நான் தான் அடியாருக்கு எல்லாம் செய்தனே, கோயில்ல கூட விளக்கு ஏத்துனேன், தேங்காய் உடைச்சேன், கற்பூரம் ஏத்துனேன், 2 தீபம் சனீஸ்வரனுக்கு ஏத்துனேன், புதன்கிழமை ஆனா புதனுக்கு ஏத்துவேன், வியாழக்கிழமை ஆனா தட்சிணாமூர்த்திக்கு ஏத்துவேன், குருவுக்கு ஏத்த மாட்டேன். எனக்கு சொல்லி கொடுத்தவங்க அப்படி ஆச்சுங்களா? இப்படியே இருந்தனே, ஏன் அந்த வினையை பெருமான் கொஞ்சம் பார்த்து அந்த வரி விளக்குன்னு ஒண்ணு இருக்குது, அந்த மாதிரி செஞ்சிருக்காதா எனக்கு? இது நல்லா இருக்குல்லப்பா இந்த விளையாட்டு. நான் நீ அரிசி எடுத்துட்டு வா, நான் ஊமி எடுத்துட்டு வரேன், 2 பேரும் ஊதி ஊதி திங்கலான்னு சொன்னானே. அரிசி ஒஸ்தியா ஊமி ஒஸ்தியா? என்ன அருமையா இருக்கு பாரு, சிவன் கிட்டே டீல் பேசுறோம். அப்போ என்ன சொல்றாரு? ஈர மென் மதுர பதம் பரிவு எய்த முன்னுரை செய்த பின். பதமா பேசணும் அடியார்களை கண்டா. ஐயா நீங்க வந்தாலே போதும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு பேசணுமா? கொண்டு வந்து மனை புகுந்து குழாவு பாதம் விளக்கியே மண்டு காதலித்து ஆதனத்து இடை வைத்து அர்ச்சனை செய்த பின் உண்டி 4 விதத்தில் 6 சுவை திறத்தினில் ஒப்பிலா அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார். அடியாரை கண்ட உடனே நம்ம எத்தனை ஜென்மத்துக்கு முன்னாடியோ நம்மளோட கைலாயத்துல நம்மளா இருந்திருப்போம்பா. நிறைய அங்கேயும் போனாலும் சும்மா இருக்கிறோமா, அங்கேயும் வெளியே செய்துக்கிறோம். சாமி பார்த்தா இல்ல போ, கிளம்பு கிளம்பு, மூலத்துக்கு போ, இருக்கிற மிச்சத்தெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வா அப்படின்னா. அடியார்களுக்கு பாத பூஜை பண்ணா அவ்வளவு சீக்கிரத்துல மனசு இடம் கொடுக்குதாப்ப. இவன் இந்த பாதத்தை பார்த்தா தெரிஞ்சுது. ஏற்கனவே நம்ம வீட்டுல பணியாளா இருந்து அந்த பணியில கோவித்து கொண்டு வீட்டை விட்டு போனாரு, அவர் பாதம் மாதிரி இருக்கேன்னு அம்மா அந்த தண்ணிய பாதத்துல விட தாமதம் ஆச்சு. உடனே ஐயா என்ன பண்ணாரு, அம்மா நீ சொம்பு கொடுத்தாயேன்னு வாங்கி சொம்பு தண்ணியோட வாங்கி கீழே வச்சுட்டு அந்த கத்தி எடுத்து ஓங்கி வெட்டிட்டாரு கையை. அடியார் முன்பு இருந்த நிலையை ஆராயறதுக்கே தகுதி கிடையாது நமக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அடியார்கள் பாத பூஜையை வளர்க்கும் போது என்ன தெரியுமாப்பா சுவாமி சொல்லுவானா, நீ ஒரு நம்மளோட அக்கௌண்ட் எல்லாம் தான் பெருமான் கிட்ட இருக்குது. நம்ம ஏமாத்தினாலும் அக்கௌண்ட் நம்பர் ஆதார் நம்பர் எல்லாம் பெருமான் கிட்ட இருக்கு இல்லையா? அவன் பாப்பானா, ஓ பேலன்ஸ் இவ்வளவா, இது வட்டியா, வட்டிக்கு வட்டி, வட்டிக்கு குட்டி, எல்லாத்தையும் பாப்பானா. ஐயா இவர் வந்து அடியாருக்கு பாத பூஜை பண்ணாரு அப்படின்னா எல்லா பேப்பரும் கீழ்ச்சி போடுறான் அப்படின்னு. சரி கீழ்ச்சி போட்டா இன்னொரு நிறைய பேர் அதுக்குன்னு இருக்கா பாருங்க, அதை ஜாயின் பண்ணி மிஸ்யூஸ் பண்றதுக்கு இருக்கிறா பாரு. பெருமான் பார்த்தா நீராக்குனா எரித்து சாம்பல் ஆக்கிடுவானா. வெந்த நீருக்கு அருங்கலம் விருதி கெல்லாம் அப்பர் பெருமான் வாக்கு. அப்ப நாம செய்த வினைகளை என்ன பண்றோம், பெருமான் எரித்து விடுகிறார். மீண்டும் அது துளுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு துளுத்து வருது இல்ல, துளிர் விடக்கூடாது. அப்ப குழாவு பாத விலைக்கு அப்ப நம்மளோட வினை நீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதப்பா பண்ணணும். அடியாரை கண்ட உடனே விழுந்து வணங்கணும், அவங்களுக்கு திருவடி பூஜை செய்யணும். திருவடி பூஜை பண்ணாலே நம்மளோட 7 ஜென்மத்து பாவம் 21 ஜென்மத்து பாவம் தலையுமா. அப்ப நீங்கச்சுன்னா என்ன பண்ணுவான் சுவாமி அப்படின்னு, இது செத்த பாம்பு இதாச்சு நமக்கு என்ன பெருமை, இருக்கிற எல்லா அந்த பிளஸ் தூக்கி இது மேல போடுறாங்க, நல்லதே நடக்கும்டா அப்படின்னு. உனக்கு ஜாதகத்துல குழந்தையே இல்லை, எப்படி நீ எந்த தைரியத்துல நீ திருவெண்காட்டுல வந்து படுத்தேன்னு வேதாரண்யேஸ்வரர் கேட்கிறாரு அச்சுத கலப்பாளரை. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, எங்க குருநாதர் சொன்னாரு, நான் வந்தேன், அவ்வளவுதான். நமக்கு என்னப்பா அதுக்கு நமக்கு என்னப்பா வேலை இருக்குது? இப்போ உங்ககிட்ட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு தெரியாது. என் குரு சொன்னாரு, உன்னோட என் ஜாதகத்தை காமிச்சேன், ஒண்ணும் பேசல, சம்பந்தர் தேவாரத்தை எடுத்து பிரிச்சு பார்க்க சொன்னாரு. அது திருவெண்காடு பதியத்துல 2வது பாடல் வந்தது. உனக்கு புள்ளக்குதுரா போட ஸ்வேதரேஸ்வரர் கோயில்ல போய் நீ உன் கூட்டுக்காரன் முக்குல நீர் தோய்வினையார் அவர் தம்மை தோய் ஆவார் தீவினையே போய் முங்கு அப்படின்ட்டார். என் குருநாதர் சொன்னா பலிக்கும். எப்ப பலிக்கும்? கொண்டு வந்து மனை புகுந்து குழாவு பாதம் விளக்கியே மண்டு காதலித்து விரும்பணும். அடியாரோட திருவடியை தொட்டு பூஜை பண்ண விரும்பணும்.
காதலித்து பெருமான் அடியார்கள் வந்தாலே போதும், அடியார்கள் வந்தாலே போதும், முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உண்டோ, பெருமான் அல்லவா வருவான் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன பண்ணாரு பார்த்தாரு, 4 விதத்துல 6 சுவை என்ன பண்ணாரு, இதே மாதிரி அடியார் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார். இப்படியே இருந்தா என்னாகும், கொஞ்ச நாள்ல அந்த செல்வமாகப்பட்டது குறைந்தது அப்படிங்கிறார். ஆளும் நாயகர் அன்பர் ஆனவர் அளவிலார் உளமகிழவே நாளும் நாளும் நிறைந்து வந்து நுகர்ந்த தன்மையின் நல்ல பாருங்கப்பா. இதுதான் பெரிய புராணம். பெரிய புராணத்தை ஏன் நம்ம விடாம நம்ம குருநாதர்கள் நம்மளை படிக்க சொன்னாங்க அப்படின்னு இப்பதான்ப்பா தெரியுது. எல்லாமே காலம் கடந்த ஞானம் தான் வச்சுக்கோங்களேன். அப்பயே சொன்னப்பயே புரிஞ்சுறதுக்கு நம்ம அவ்வளவு தவமா பண்ணி வச்சிருக்கிறோம். என்ன பண்றாரு, நுகர்ந்த தன்மையின் நன்மையினால் இப்ப நம்ம அடியார்களை வரவேற்றுட்டே இருக்கிறதுனால அது ஒரு அந்த தன்மையில ஒரு நன்மை கிடைச்சுதான். என்ன அப்படின்னு சொன்னா, நீலு மாநிதியின் பரப்பு நெருங்கு செல்வம் நிலாவி என் தோழினர் அழகை இருத்திய தோழரார் என வாழும் நாள். குபேரனோட செல்வமா இருந்தாலும் குந்தி தின்னா குன்னும் ஆளும். அடியாரோட திருவடி பாத பூஜை பண்ணாலே இப்ப நிறைய பேர் கேட்பாங்க, ஐயோ இந்த என்னத்துக்குதான் இந்த தெருல போற வர திருநீர் பூசறவனுக்கெல்லாம் இவன் சோறு போட்டான் பாரு, வறுமை வந்துருச்சு பாரு அப்படின்பாங்க. ஆனா சுவாமி சொல்றாரு, பெரிய பிரான் ஆசிரியர் சொல்றாரு, செல்வம் மேவிய நாளில் இச்செயல் செய்வது இது ஒண்ணும் பெருசு இல்ல. என்னப்பா உனக்கு எவ்வளவு சொத்துக்குது, உனக்கு கழனியே ஒரு 10 ஏக்கரா இருக்குது, அப்ப அரிசி உப்பு மிளகாய்க்கு பிரச்சனை இல்லை, மிளகாய்க்கு அரிசி பருப்புக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, உப்பு தான் காசு கொடுத்து வாங்க போற. இன்னும் உங்க வீடு பெரிய வீடு, தோட்டம் பூரா பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது, உங்ககிட்ட பணியாட்களே 50 பேர் வேலை செய்யறாங்க, நீ ஒன்னும் அடுப்பு ஊத வேண்டியது இல்லை, இலை எடுக்க வேண்டியது இல்லை, எல்லாத்துக்குமே பணியாட்கள் இருக்கிறாங்க. அப்ப செய்தினா அது ஒண்ணும் பெருமை இல்லை. ஆனா அவர் என்ன சொல்றாரு, அன்றியும் மெய்யினால் அல்லல் நல்கு உறவான போதிலும் வல்லர் என்று அறிவிக்கவே அப்படின்றாரு. நீ இப்ப நமக்கு ஒரு சோதனை வருதுன்னு வச்சுக்கோங்கப்பா, அப்ப என்ன பண்றான் சுவாமி, நம்மள யாருன்னு காட்டுறதுக்காக தான் இந்த 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 நிலைமையை கொடுக்குறான். நம்ம நீ யாருன்னு காட்டுறதுக்கு தான். பாருங்க, இந்த திரு அமர்நீதி நாயனார் ஐயா வீட்டுக்கு வந்தாரு. அந்த என்ன சொல்றாரு, ஏற்கனவே கங்கையில குளிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் என்ன பண்ணா, அடியாரோட அன்புன்ற நீர்ல குளிக்கிறதுக்காக மழை நீர் ஏற்கனவே மழையில வருது, காவேரியில குளிக்க போனா எத்தனை குளியல் பாருங்க. கங்கையில குளிச்சுக்கிட்டு இருக்கிறான், காவேரியில குளிச்சுட்டு வரான், மழையில குளிச்சுட்டு வந்தான், இப்ப அடியாரோட அன்புன்ற நீர்ல குளிக்க வந்தானா. குளிக்க வந்தவன் என்ன பண்ணா, அப்பவே கோமண கல்வர் அப்பவே காட்சி கொடுத்துட்டான். சரி, திருநீலகண்டத்து கோயினாருக்கு ஏன் 70-80 வயசு வரைக்கும் வெயிட் பண்ண வச்சான் அப்படின்னா அது வேற, இது வேறங்க. இது அதையும் ஒப்பிட்டு பார்க்க கூடாது. அது எப்படின்னா, எந்த ஒண்ணை யாருக்கிட்டையும் சொல்லி அசிங்கப்படக்கூடாது, கண்டத்துக்கு இழுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சியோ அங்க வைக்கிறான் செக்கு. அதனால்தான் அது காலதாமதமாச்சு. கடைசி வரைக்கும் சொல்லலையே அவரு. இங்க என்ன சொல்றாரு, அல்லல் நல்லுறவான போதிலும் வல்லர் என்று அறிவிக்க உலகத்துக்கு தெரியணும் இவர் யாருன்னு. மல்லல் நீடிய செல்வம் மெல்ல மறைந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு, நாள்தோறும் மாறி வந்து அவ்வளவுதான். அதான் நம்ம பெரிய 12 திருமுறையில ஆகட்டும், சைவ சித்தாந்தத்திலே ஆகட்டும், திருக்குறள் ஆகட்டும், ஒரே ஒரு நெகட்டிவ் வேர்டே கிடையாதுப்பா. கற்க கசடு அற கற்பவை கற்ற பெண் நிற்க அதற்கு தக. தேவையில்லாத படிக்காதன்னு சொல்லல, கற்க வேண்டிய நூல்களை கற்க வேண்டிய காலத்தில் கற்று அதன்படி நீ நின்றாலே தானாவே நடக்கும் அப்படிங்கிறாரு. அதுல வார்த்தை சொல்ல இல்லையா, தேவையில்லாத பார்க்காத அப்படின்லாம் சொல்லலாம் இல்லையா, தேவையில்லாத படிக்க அதெல்லாம் சொல்லவே இல்லை. அந்த இடத்துல வரக்கூடிய நேரம் பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்படின்னா என்ன அர்த்தம், நெகட்டிவா கூட போகாதன்னு அர்த்தம். அந்த வேர்டு உச்சரிக்காம எதன் மேலேயும் பற்று இல்லாதவன திருவடியை போய் பற்று அப்படிங்கிறாரு, பாசிட்டிவாவே வர்றாரு. இங்க என்ன சொல்றாரு, நாள்தோறும் மாறி வந்து ஒல்லையில் வறுமை பதம் புக உண்ணினார் தில்லை மண்ணினார். இப்ப நமக்கு இந்த இந்த துன்பம் வருதுன்னா அது பெருமானால் கொடுக்கப்பட்டதுதான். சங்கிலி போட்டுக்கிறோம், இது மட்டும் நான் சம்பாரிச்சதுன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறவே. அப்ப துன்பம் வந்தா மட்டும் ஏன் அவன் செஞ்சா இவன் செஞ்சான்னு சொல்லணும். இந்த சாமிக்கு ஒண்ணுமே தெரியாது,
அதுக்குதான் சிவனை கும்பிடக்கூடாதுன்றாங்க, சோதனை கொடுப்பான்னு சொல்லிட்டு ஏன் பொய் பேசி தெரியணும், புறம் பேசுவானே. இதையும் என் பெருமான் கொடுத்தான். இது இன்னொன்னு பாருங்கப்பா, நம்மள செலக்டிவ் பர்சனா வச்சிருக்கிறான். அதுக்காக தான் இதை நம்மள அதுக்கு தில்லை மன்னினார். தில்லையில இருக்கக்கூடியவன் முதல்லயே ஆரம்பிக்கும் பொழுது என்ன சொன்னாரு, அம்பொன் நீடி அம்பலத்தினில் ஆடுவார் அடி சூடுவார் அப்படின்னார். தில்லையில இருக்கக்கூடிய பெருமானை வணங்கி அப்பெருமானை அவன் தான் நம்பி அவன் என்ன பண்ணினா மன்னினார். இன்னவாறு வளம் சுருங்கவும் எம்பிரான் இளையான்குடி மன்னன் மாறன் மனம் சுருங்குதல் இன்றி வளம் சுருங்கிடுச்சு. ஆனா என்னாச்சு, தான் சுருங்கல, தான் மனசுல அடியார்களுக்கு அமுது விடுறதுல தான் வந்து சூடல அப்படிங்கிறார். இதுக்கு திருநீலகண்டத்து குயவனார் புராணத்துல சொல்றாரு, அளவில் சீர் ஆணை போற்றி ஆண்டுகள் பலவும் செல்ல வளமலி இளமை நீங்கி வடி ஒரு மூப்பு வந்த பொழுது கூட அந்த ஒரு வார்த்தைய ஒரு நாள் கூட மாத்து சொல்லலையா. திருநீலகண்டம் 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 தான். அதே மாதிரி இங்க என்ன சொல்றாரு, இன்னவா தன்னை மாறி இருக்க உள்ள கடன்கள் தக்கன கொண்டு இருந்த கடன் வாங்கி அரிசி உப்பு மிளகாலாம் வாங்கினாரு பாருங்க, அதெல்லாம் இருக்கிற செல்வத்தை வித்து அதை கடனை கழிச்சுட்டு முன்னை மாறில் திருப்பணிக்கண் முதிர்ந்த கொள்கையராயினார். அப்ப கூட என்ன பண்ணாரு, அடியார்களுக்கு அன்னம் விடுவதுல ஒரு நாள் கூட குறையிலையாம். முதிர்ந்த கொள்கையினார் அப்படின்னாரு. அதுல உரைப்பு கூட வந்துருச்சா. மற்றவர் செயல் என்ன தன்மையதாக மாலயனானா கொற்ற ஏனமும் அன்னமும் தெரியாத கொள்கையர் ஆயினார். சிவபெருமானுக்கு ஒரு பெரிய விளக்கம் போடுறாரு. என்ன பண்ணாரு, மாலயன் தேடி காணாத பெருமான் பெற்றம் ஊர்வதும் இன்றி வெள்ளை ஏறுதல வருவா இல்ல, அதையும் விட்டு விட்டானா. நீடிய பேதையாளுடன் இன்றி அம்மாவும் கூட்டிக்கின்னு வரலையா, தனியாளா வரானா. ஒரு நல்தவ வேடமுய கொடு ஞாலத்தில் உயிஞ்சிட நன்னினார். அவங்க வீட்டுக்கு வராரு, தனியா வராரு. எருதெல்லாம் வீட்டுல விட்டுட்டு பொண்டாட்டிய வீட்டுல விட்டுட்டு நிம்மா நீ ஆத்துலயே இரு, நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு. மாறி காலத்து இரவு நல்ல மழை பெய்யுது. வைகி ஓர் தாரிப்பின்றி பசிதலை கொள்வது, ரொம்ப பசியோட வர மாதிரி தனியா வராரு. பாரித்து இல்லம் அடைந்த பின் பண்புற வேலித்தாரால் விருந்து எதிர்கொண்டனர். ராத்திரி நேரம் வராரு. வந்தாக்கா என்னாச்சு, ஈரமேனியை நீக்கி இடம் கொடுத்து ஆற இன்னமுது ஒன்று. இப்ப அடியாருக்கு சோறு போடணும். நைட்டு நேரம் ஆயிப்போச்சு. ஐயா பசிச்சா வந்திருப்பார், மழை வர நிக்க ஊத்துது, என்ன பண்றது, ஐயா பசியா வருவாருன்னு ஆசையால் தார மாதரை நோக்கி சபோதனர் சால பசித்திருப்பார். தீரவே பசித்தார். இப்ப என்னம்மா பண்ணலாம் அப்படின்றார். அம்மா சொல்ற, நாம சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு, யார் கேட்க போறா, இப்ப நீங்க என்ன என்ன சாப்பிட்டேன்னா கேட்க போறீங்க, பாதி ராத்திரி கதவு தட்டி அம்மா சாப்பிட்டீங்கன்னா கேட்க போறீங்க. ஆனா பெருமாள் நம்மள நம்பி ஒரு ஜீவன் அமைச்சுக்கலாம், அவர் பசியா இருப்பார், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு நாம் இன்னடிசில் தகவல் அமைக்கும் மாறி எங்கனே அணங்குன்னு போடுறாருப்பா. பெரிய புராண ஆசிரியர் ரொம்ப அற்புதமானவர். அந்த வீட்டுக்காரம்மாக்கு ஒரு பேர் போடுறாரு அணங்கு அப்படின்னாரு. அது என்னங்க அணங்கு, அணங்குனா என்னன்னா சித்திரம்னு அர்த்தம். ஓவியத்தில் எழுதப்பட்ட சித்திரம்னு அர்த்தம். இந்த தூரிகையில எழுதுவாங்கல்லப்பா துணியில, அந்த மாதிரி இருக்கிறவளாம். அப்படின்னா என்னன்னா கணவனை எதிர்த்து பேசாதவ, கம்முனே இருந்தா நீ என்ன சிலையா, கம்முனே இருக்கிற பேச மாட்டியா அப்படின்றாங்களா, அது மாதிரி. ஆனா அம்மா தான் அவ்வளவு அற்புதமான ஐடியா கொடுத்தா. என்ன பண்ணா, காண்கல எனக்கு எதுவும் தெரியாதுங்க ஐயா, என்ன பண்ண ஏதிலாரும் இனி தருவாரு. பக்கத்து போய் கூட அம்மா ஒரு வாய் அரிசி கொடுங்கம்மா, ஒரு குழம்பு கொடுங்கன்னு வாங்கி வந்து கொடுக்குற அளவுக்கு இல்ல, காலம் தாமதம் ஆகி போச்சு. சரி என்ன பண்ணலாம், போதும் வைகிட்டு போமிடம் வேறில்லை, தீது செய்வினையேற்கு என் செயல், இந்த இந்த வினையை நான் நீக்கணும், யார்கிட்ட போய் என்ன பண்ணலாம் அப்படின்னு அம்மா சொன்னாலாம், செல்லல் நீங்க பகல் வித்திய சென்னல் மல்லல் நீர் முளைவாரி கொடு வந்தால் வல்லவாறு அமுதாக்கலாம். ஐயா காலையில நம்ம கழனியில வந்து நெல்லு முளைகளை கொண்டு போய் நெல்லு விர விட்டோமே, அத போய் அள்ளிக்கிட்டு வந்தா நான் ஏதாவது அமுதாக்கிறதுக்கு வழி பண்றேன் அப்படின்னு. உடனே என்ன பண்ணாரு ஐயா, என்ன பண்ணாரு வேகமா என்ன பண்ணாரு, அல்லதொன்று அறியேன் அப்படின்னு என்று அயர் உற மாற்ற மனைவியார் கூற முன்பெற்ற செல்வம் என பெரிதுள் மகிழ்ந்து, அப்படியாம்மா தான் இப்பவே கிளம்புறோம்மா,
உற்ற காதலினால் ஒருபட்டவர் சுற்று நீர் வயல் செல்ல தொடங்குவார். வேக வேகமா போறாரு கல்லுக்கு. அப்படின்னு போன உடனே என்ன ஆகி போச்சு, பார்த்தாரு பெருமான் பார்த்தாராம். இன்னொன்னும் மழை நிக்க ஊத்துது, இடி மின்னலா இருக்குது, பாதையே தெரியல. என்னதான் தினசரி கழனிக்கு போயிருந்தா கூட அந்த மழை நீர்ல கால் வழுக்கி விடல. பழகின தோஷத்துக்கு சொல்றாரு. பெருகு வானம் பிறங்க மழை பொழிந்து அருகு நாப்பன் அறிவரும் கங்குல் தான் கரு மையிருளின் கணம் விட்டு கணம் கட்டு விட்டு உருகுகின்றது போன்றது உலகெல்லாம். இருட்டாய் போச்சு. இரவு பொழுது உலகமே இருளா இருக்குது. என்னும் இவ்வுலகத்தவர் யாவரும் துண்ணென்னும்படி முன் தோன்றி என்ன பண்றா, பெருமான் உள்ள இருக்கிறதுனால தானாவே வெளிச்சம் வந்தாங்க. முன் தோன்றி வண்ணன் நீடிய மைக்குழம்பாம் என்று நன்னல் செய்யா நடுவிரல் யாமத்து பாதி ராத்திரி போறாரு. உள்ளம் அன்பு கொண்டு ஊக்கவோர் பேரிடா. உள்ளத்துல பெருமான் இருக்கிறதுனால என்னாச்சு தெரியுங்களா, தானாவே அந்த பழக்க தோஷத்துக்கு அந்த காலாகப்பட்டது. கழனிக்கு போயிட்டு வள்ளலார் உள்ளுருங்கும் வயல். பாதி ராத்திரில எல்லா பறவை பட்சிகள் எல்லாம் தூங்குதான். அந்த நேரத்துல போனவரு வள்ளலார் இடையான்குடி மாறனார். காலினால் தடவி சென்று கையினால் கோதி வாரி சாலிவன் முளைநீர் வழி சார்ந்தன கோழி வாரி இடா நிறைய கொண்டு மேலெடுத்து சுமந்து ஒல்லை மீண்டனர். வேக வேகமா வர சேரோடு அந்த வயல்ல நெல்லு விதைச்சா அந்த அல்லணும்னா சேர்த்து வாரணும். எவ்வளவுன்னா இவ்வளவு நெல்லு, ஒரு படி நெல் இருந்தாதான் அரைப்படி அரிசியாவது வரும். அது வந்திருக்கிறவர் எப்படி இருக்கான்னு தெரியல. அந்த நெல்லு சேரு எல்லாம் சேர்த்து குழம்பா வாடுறாரு. வந்த பின் மனைவியார் வாய்தலில் நின்று வாங்கி வாசப்படியிலே நிக்கிறாங்க. அம்மா, ஐயோ கணவனார் போனாரு, சேரோட அந்த நெல்லு முளையில வாரிட்டாரு. உடனே அதை வாங்கி சிந்தையில் விரும்பி பெருமானை சிவனவன் என் சிந்தையுள் நின்று. அதனால் சிந்தையில சிவம் இருந்தா செய்யக்கூடிய அனைத்து செயல்களுமே சிவமாம் தன்மை பெற்று விடுப்பார். சிவம் ஆகாது. அப்பா நீங்க இதை நோட் பண்ணிக்கோங்க. இத நம்ம இரு வினைக்கு சிவன் ஏன் இரு வினையை தரா அப்படின்னு நம்ம சிந்திக்கும் பொழுது சிவபெருமான் ஊட்டினால்தான் அந்த வினையாகப்பட்டது முழுமை பெறும். இப்ப நானே செய்யறேன்னா அது பாதியில நிற்கும். அது பெருமான் முன் நிற்கணும். அதால்தான் இருவினை. சரி, இருவினையை ஏன் ஊட்டுகிறான்னு நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. என்ன பண்ணார், சிந்தையில் விரும்பி நீரில் சேற்றினை அலம்பி ஊற்றி என்ன பண்றாரு, அலம்புறாங்க. அம்மா நெல்லு அப்படியே நிக்குது. வெந்த அழல் மூட்டை விறகு இல்லை. தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது. விறகு பூரா ஈரமா இருக்குது. கணவனார பாக்குறாங்க. அப்பெல்லாம் ஓடு வீடு தானே, அந்த கூரை வீடு தானே. நடுவுல மோட்டு வலைன்னு ஒரு சென்ட்ரல்ல போன் ஒண்ணு இருக்கும். அந்த இது அது கனமா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, அது நனையாத அளவுக்கு அது நல்ல திக்கா மூடி இருப்பாங்க. காஞ்சதா இருக்கும். உடனே என்ன பண்ணாரு, மோட்டு வழியா அரிஞ்சிட்டார். அரிஞ்சு அடுப்பு மூட்டினா அந்த நெல்லு ஈரம் போக வறுக்கணும். அப்புறம் உரல்ல குத்தணும், நெல்லு அரிசி ஆக்கணும். அப்ப சோறுக்கு வழி ஆயிடுச்சு. சரி, இப்ப கறிகாய்க்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒண்ணு முறித்தவை அடுப்பின் மாட்டி முளைவித்து பதமின் கொள்ள வறுத்த பின் அரிசி ஆக்கி வாங்கிய உலையில போட்டாச்சு. இப்ப சோறுக்கு கதை முடிஞ்சு போச்சு. வெறுப்பில் இன்னடி செல்லாக்கி மேம்படும் கற்பின் மிக்க கறிக்கு நீ என்ன செய்வோம். ஐயோ, வெறும் சோறா? வந்த மனுஷனுக்கு வராத மனுஷன் வரா நம்ம வீடு தேடி வெறும் சோறா போடுவாங்க. என்ன குழம்பு வைக்கிறது, என்ன கறிக்கா பண்றது என்று இறைஞ்சினார் கணவரை பார்த்தாங்களாம். வழிவரும் இழப்பினோடு வருந்திய பசியினாலே அழிவுறும் ஐயன் என்னும் அன்பினில் பொழிந்து சென்று அவர் ரொம்ப தூரத்துல இருந்து வர்றாரு. கைலாயத்துல இருந்து வர்றாரு. கொண்டாடிய வீட்டுல விட்டு எருதிய வீட்டுல விட்டு நடந்து நடராஜா பஸ் சர்வீஸ் தானே வர்றாரு. அவரு அப்படியே இழைப்புனால படுத்துட்டு இருக்காராம். படுத்துட்டு இருக்கும் பொழுது என்ன பண்ணாரு, அன்பினில் பொழிந்து சென்று புளி நிரம்பாத புன்சை குறும்பயிர் தடவி. இந்த வீட்டுல என்ன பண்ணுவோமா, இந்த ஊர்ல எல்லாம் இந்த சிறுதானியங்களை வீட்டுல என்ன பண்ணுவாங்க, முரத்துல போட்டு புடைச்சிட்டு தான் ஊற வைப்பாங்க. அப்ப போட்டாங்கன்னா சுத்தி அந்த ஏற்கனவே பசுமாடு இருக்கும், அது கோமியம் சார்ந்து இருக்கும். பசு கோமியத்தை வச்சு சாணம் வச்சு மெழுகுனா ஆல்ரெடி அதுல உரம் இருக்குது. அந்த பயிர் எல்லாம் என்னவோ முளைச்சு அழகழகா வந்திருந்தான். அந்த குறும்பயிரை
என்ன பண்ணாங்க அம்மா, பாச பழி முதல் பறிப்பார் போல அந்த செடி எல்லாத்தையும் கையினால இழுத்தாங்க. அதான் மழை பெஞ்சுட்டே இருக்க தன்னா வேரோட வேரோட வந்தான். அதையே அம்மா 3 தினசு பாகமா பண்ணலாம். அந்த கீரை தண்டு வாங்கினீங்கன்னா தண்டை கூட்டு பண்ணலாம், கீரையை கடையலாம், அப்படி எல்லாம் பண்ணலாம். 2 தினசு பண்ணலாம். அதே மாதிரி என்ன பண்ணா அம்மா, பாச பழி முதல் பறிப்பார் போல பாசம் ஆணவ மரத்தை இரு கரங்களால கலைந்தாங்களாம். கறிக்கு நல்க கறி பண்ணி கொடுத்தாராம். மனைவியார் கொழுனர் தந்த மணமகிழ்ச்சி அரிகல்லா இந்த புனல் இடை கல்வி. அப்பவே பாருங்க, காய்கறிகளை அலசிட்டு தான் சமைக்கணுமா. தக்க புனித பாத்திரத்து கைமை வினையினால் வேறு வேறு கறி அமுதாக்கி பண்டை நினைவினால் குறையை நீக்கி. இதாங்க சண்டேஸ்வர நாயனார் புராணத்துல சொல்லுவாரு. ஐயா, அப்பா கொஞ்சம் பூஜை பண்ணிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொன்னா, அம்மா பூஜைனா எப்படிமா ஸ்டார்ட் பண்ணும்? நம்பியார் ஊராரே முதல்ல என்னன்னாரு, பால் நெய் விடணும்னாரு. அப்புறம் ஆடினாய் நெய்யோடு பால் தயிர் வேற சொல்லிட்டாங்க. இப்படி எல்லாம் இருந்தா எப்படிப்பா பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்படின்னு சொன்னா எப்படி பூஜை பண்றது, எதை முதல்ல விடணும் தெரியாது அப்படின்னு. அந்தனர் வீட்டு பிள்ளைக்கு சொல்லியா தரணும் பூஜை பண்றதுக்கு? அங்க போனா அந்த கோயில் மாடு ஊர் மாடுகளை சேர்ந்து அப்படியே குடமா பால் இருக்கு. அவருக்கு தெரியும் இல்லைங்களா, முதல்ல பால் அபிஷேகம் பண்ணணும், அப்புறம் தயிர் அப்படின்னு. உடனே என்ன பண்ணாரு, பானை உன் பால் தயிர், நீ நெய், நீ இப்படின்னு அத்தனை விதமான ஒரே பால் தான் எல்லா குடத்துலயும் இருக்கிறது, மண்பானையில இருக்கிறது. ஆனா அதையே தயிரா விட்டாரா, அதையே நெய்யா விட்டாரா, அதையே பஞ்சாமிரதமா விட்டாரா. இருப்பதை நிறைவினால் செய்து அப்படிங்கிறாரு. நினைவினால் குறையை நேர்ந்து. ஐயோ, நல்ல வசதியா இருந்த போது வந்திருந்தாருன்னா ஐயா வடை பாயசத்தோட அருமையா 4 வகை கறிக்காய் உண்டி 4 விதத்தில் 6 சுவை திறத்துல போட்டிருக்கலாமே. ஐயா இந்த நேரத்துல வந்தாங்களே, சரி இருக்கிறத வச்சு நிறைவு செய்வோம் அப்படின்னு திருவமுது அமைத்து நின்று கணவனார் தம்மை நோக்கி கரியமுது ஆன காட்டி இணையிலாதார ஈண்ட அமுது செய்விப்போம். எழுப்புங்க ஐயாவை, சாப்பிட்டோம், பாவம் பசியில வேற தூங்குறாங்க அப்படின்னா. என்ன உணர்வினால் உணர ஒண்ணா உணர்த்தியதை உணர்த்தியவாறே உணர்ந்த பொழுதே அதை அனுபவிக்கணும் பாருங்க. அதை சொல்ற அதான் போகம். உணர்வினால் உணர ஒண்ணா ஒருவரை உணர்த்த வேண்டி, உணர்வுக்கு அப்பாற்பட்டவன் படுத்துட்டு இருக்கிறான், அவனை எழுப்பி சாப்பிட வைக்கிறதுக்காக அணைய முன் சென்று நின்றாங்க. அவர் துயில் அகலல் உற்றார். அழுந்திய இடருள் நீங்கி அடியேனேன் உய்ய என்பார். நாங்க அடியார்கள் எழுந்தரன்னாப்பா நம்ம வீடு நல்லா இருக்கும், நமக்கு நோய் நொடி இல்லாத தீர்க்காய்த்தா இருக்கும்பா. வீட்டு பெண்கள்லாம் தீர்க்க சுமங்கலியா இருப்பாங்க, அடியார்களுக்கு அமுதித்தா. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்மளோட வினைகள் எல்லாம் களையப்பட்டு விட்டது, நீ இந்த வினையை அனுபவித்தாக வேண்டும் என்று எழுதிட்டான் பெருமான். சரி, அந்த வினையை நான் அனுபவிக்கும் பொழுது பெருமானோட கருணையினாலையும் அடியாரோட வழிபாடுனாலையும் நம்ம இல்லத்துக்கு சிவனடியார்களை வர வைத்து அவர்கள் திருவடி பாத பூஜை செய்து அப்படி பண்ணா நம்மளோட வினைகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு நம்மளோட எல்லாத்தையும் பெருமான் சிறப்பா நடத்தி தருவான். அப்படின்னும் பொழுது அடியனேன் உய்ய, நான் நல்லா இருக்கணும் பொருட்டுதான் பெருமானே உங்களை உய்ய இந்த அமுது செய்திருக்கிறேன் என்பால் எழுந்தருள் பெரியோய். இந்த அமுது செய்தருங்க ஐயா, எழுந்து அடியார்களே, ஐயா எழுந்து சாப்பிடுங்க என்று கொழும்பனார் உரைத்த போதில் ஜோதியாய் எழுந்து தோன்ற அரகரா 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 என்று பெருமான் எழுந்த செழுந்திரு மனைவியாரும் தொண்டரும் திகைத்து நின்றார். என்னையா இதை கொஞ்சம் முன்னாடி காட்சி கொடுத்தோம், 2 கைப்பையில பதார்த்தம் வாங்கி வந்தா கூட அருமையா குழம்பு வச்சு போட்டுருக்கோம்ல, இப்ப போய் பெருமானே இந்த குறும்பயிரை பழி பாசம் பழி நீங்க அது எல்லாத்தையும் இருவினையும் பறிப்பார் போல அல்லவா செய்தோம் பெருமானே என்று சொல்லு. மாலையர்க்கு அரியநாதன் வடிவொரு ஜோதியாக சாலவே மயங்குவார்க்கு சங்கரன் தான் மகிழ்ந்த. எல்லாத்தையும் பெருமான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு ஏலவார் குழலால் தன்னோடு இடப வாகனனாய் தோன்றி சீலமார் பூஜை செய்த திருத்தொண்டர் தம்மை நோக்கி, ஐயா அன்பனே, அன்பர் பூஜை அளித்த நீ அணங்கினோடு என் பெரும் உலகம் எய்தி கைலாயத்துக்கு இருநிதி கிழவன் தானே முன்பொரு நிதியம் ஏந்தி மொழி வழி ஏவல் கேட்ப இன்பமாய் அமர்ந்திருக்க என்றே அருள் செய்தான். எவர்க்கும் மிக்கான் அப்படிங்கிறான். சிவபெருமானுக்கு பேர் என்ன தெரியுங்களா? எவர்க்கும் மிக்கான்.
இப்பரிசிவர்க்கு தக்க வகையினால் இன்பம் நல்கி முப்புறம் செத்தவர் அன்பு முன்பு எழுந்தருளி போனார். அப்பெரியவர் தம் தூய அடியினை தலைமேல் கொண்டு, அடியார்களை பார்த்தா தலைமேல் கொண்டு, இணையார் திருவடி என் தலைமேல் விற்றலுமே என்று நம் மணிவாசக பெருந்தகை சொன்னது போல மெய்ப்பெரும் சேதி வேந்தர் செயலினை விளம்பலுத்தேன் என்று சொல்லி, இன்றைய தினம் இளையான்குடி மாறநாயனாருடைய திருவடியை போற்றி, இளையான்குடி மாறனார் திருவடிகள் போற்றி போற்றி என்று சொல்லி, அப்பா உனக்கு பெரிய சப்ஜெக்ட்ன்றதால நேரம் காலம் கருதி உங்களுக்கு நான் வழிவிட்டு அமைக்கிறேன். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம், சிவாய நம சிவாய நம சிவாய